வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐயனார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மேல்மருவத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எடையாளம்ன்ற கிராமத்தில் வினோத்தனோட வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன். இங்கே அவரோட வீட்டில் பக்கத்தில் இருக்க ஒரு மாமரத்தை வேறொரு இடத்துல பிடிங்கி நடுறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வீட்டை ஒட்டி ஒரு மரம் இருக்குது, அதை நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டை க்ளீன் பண்ணணும். அந்த மரத்தை எடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்து நம்ம வெட்டி போட்டுற வேண்டாம், அதை எடுத்து மாற்றி வைக்கலாம். அது பெரிய மரமாக இருந்தாலும் அது எப்படி மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ லைவாக பார்க்க போகிறோம். முதல்ல பக்க கிளைகள்லாம் கழிக்கணும். நம்ம பெரிய கிளைகளை கழித்தோம் அப்படின்னா அது விழுந்து வீட்டை அல்லது இப்போ கட்டிடத்தை சேதப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம முதல்ல நுனி கொம்பில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிய கிளைகளை கட் பண்ணும்போது மற்ற கட்டிடங்களுக்கு சேதாரம் இல்லாமல் நம்மளால் பாதுகாப்பாக கட் பண்ணி எடுக்க முடியும். அப்படிதான் இப்போ நம்ம சின்ன கிளைகள்லாம் கட் பண்ணிவிட்டு பெரிய கிளைகளையும் கட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம நேராக ஒழுங்காக போகிற கிளைகளை மட்டும் விட்டுட்டு மற்ற பக்க கிளைகள்லாம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜேசிபியை கொண்டு அந்த வேர்களை நம்ம அடிப்பகுதியை தோண்டுறோம். அப்படி தோண்டும் போது மிக கவனமாக தோண்டணும். பாருங்கள், நம்ம வேர் பகுதியை கொஞ்சம் தள்ளி நல்ல ஆழமாக அந்த வேர் பகுதியிலேருந்து நல்ல ஆழமாக நம்ம சுற்றி நம்ம குழி எடுக்கிறோம். அப்படி குழி எடுத்த பிறகு அந்த மரம் ஈஸியாக நம்மளால் எடுத்துட முடியும். அந்த வேர்பகுதி பாதிக்காத அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு வேர்பகுதி பாதிக்காத அளவுக்கு நம்ம எடுக்கணும். எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை அழகாக கயிறு கட்டி, நல்லா ஸ்ட்ராங்கான கயிறாக இருக்கணும், அதனால் கட்டி நம்ம இப்போ தூக்குறோம். அப்படி தூக்கும்போது அந்த வெயிட்டு சமமாக இருக்கிற அளவுக்கு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தூக்கணும். பாருங்கள், வலிக்கு விழுது. நம்ம கரெக்டாக தூக்கி எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம கரெக்டாக மையத்தில் கட்டி நல்லா பக்கெட்டில் மாட்டி தூக்கிட்டு போகிறோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே ரெடியாக குழி எடுத்து வச்சுட்டோம். அந்த குழியில் தான் இப்போ நம்ம இந்த மரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜேசிபியோட உதவியோட நம்ம அந்த மரத்தை இந்த குழியில் சரியாக பொருத்துகிறோம். இப்போது நம்ம மரத்தை பொருத்தியாச்சு. இப்போ நம்ம அந்த கட் பண்ண இடத்துல சாணத்தை வச்சுட்டு சுற்றி சேலையை சுற்றிடுறோம். இது ஒரு 3-4 லேயருக்கு சேலையை சுற்றிடுறோம். சுற்றிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா தண்ணி விட்டு நனைக்கிறோம். கீழேயும் தண்ணி விட்டுடுறோம். இப்படி விட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், தளிர் வந்துருச்சு. பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப அழகாக தளிர் வந்திருக்கு. பார்த்துட்ருக்கீங்க. இதுபோல் நல்லா தளிர் வந்த பிறகு நம்ம இந்த சேலையை எடுத்துடலாம். இப்போ நம்ம மேல் பகுதியில் இருக்கிற சேலையை மட்டும் அவுத்துடுறோம். ஏன்னா இறுகி போயிடும். அதனால் நம்ம சேலையை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கிற மரத்தை வெட்ட வேண்டாம், இதுபோல் மாற்றி வேறு இடத்துல வைக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.